அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பரான டேஸ்ட்டில் பாசிப்பருப்பு பூரணம் வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாசிப்பருப்பில் செய்கிறதுனால. எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டையும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊறின பாசிப்பருப்பு எடுத்து இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப குழஞ்சி தண்ணியாக போயிடும். அதனால் பாசிப்பருப்பை இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு தான் எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கும். ஏன்னா ஊற வச்சுருக்கோம்ல, அதனால் இந்த மாதிரி நல்லா மசிக்க வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பை வேற ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிக்க வரும். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ வெல்லம் கரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம எவ்வளோ அரிசி மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். அதே அளவு வெல்லம் எடுத்து அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் ஒரு அரை டம்ளர் மட்டும் எடுத்து திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதையும் எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கணும். நெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்து சின்ன சின்னதாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பூரணத்தில் முந்திரி இருந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவோம். முந்திரி பருப்பு லேசாக செவக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு தேங்காய், நல்ல பெரிய தேங்காய், ஒரு தேங்காய் எடுத்து நல்லா திருவிட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்து அந்த தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறணும். அப்போ தான் கொழுக்கட்டை ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்காயோட ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுறணும். ஒரு நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருந்தோம்ல பாசிப்பருப்பு, அதை அதில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரணம் நிறையவும் கிடைக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். கடலைப்பருப்புலேயும் பூரணம் செய்யலாம், ஆனால் அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்குவோம். இந்த நேரத்தில் நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். 2 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கணும். அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நம்ம கொழுக்கட்டை மாவு எடுத்தோமோ அதே அளவு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி பிசைய ஆரம்பிக்கணும். 2 கப் அளவு மாவு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆகிடாமல். நம்ம கையில் பிசைய முடியாதுன்றதுக்காக நான் கரண்டி காம்பை வச்சு பிசைஞ்சிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்படியே ஆற வச்சுருவோம். அந்த நேரத்தில் நம்ம பூரணத்துக்கு உருண்டை பிடிச்சிக்குவோம். பூரணமும் நல்லா ஆறிடுச்சு. கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிட்டு ஒரு குலோப் ஜாமுனோட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் உருட்டி தனியாக தட்டில் எடுத்து வச்சிடணும். இப்போ மாவும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறிடுச்சு. அதையும் நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருக்கணும், அதுதான் கரெக்டான பதம். மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுனாக்கா தண்ணி கூடி போச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் அச்சுலேயும் செஞ்சு காட்டுறேன், அச்சு இல்லாமலும் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு அச்சை எடுத்துக்கிட்டு அதில் நெய் தடவிக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து உள்ளே வச்சு நல்லா எல்லா பக்கமும் தட்டி விட்டுறணும். உள்ளே பூரணம் வைக்கிற மாதிரி கரெக்டாக எல்லா சைடும் அந்த மாவை ப்ரெஸ் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதுக்குள்ளே பூரணத்தை எடுத்து வச்சுருவோம். வச்சுட்டு இது மேலேயும் கொஞ்சம் கொழுக்கட்டை மாவு எடுத்து கேப்பே இல்லாமல் நல்லா அழுத்தி மூடி மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போது மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி அச்சு இல்லை அப்படின்னாக்கா ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லை ஒரு வாழை இலையோ எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லா நெய் தடவிக்கணும். தடவிட்டு அதே மாதிரி உருட்டி வச்சு இந்த மாதிரி தட்டிக்கணும். ரொம்ப மெல்லிசாகவும் தட்டக்கூடாது, ரொம்ப கனமாகவும் தட்டக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ரொம்ப நைஸாக இருந்தால் வேகும்போது பூரணம் தனியாக வந்துடும். அதனால் மீடியமாக அதை தட்டிக்கோங்க. தட்டிட்டு உள்ள பூரணத்தை வச்சு நம்ம அப்படியே மடிச்சிட வேண்டியது தான். மடித்து அந்த ரெண்டுமே பிரியாத அளவுக்கு ஒட்டி விட்டுருங்க. லேசாக அந்த மாதிரி மடித்து விட்டாலும் டிசைன் மாதிரி அழகாக இருக்கும். இன்னொரு மாடல் வந்து கொஞ்சம் மோதகம் மாதிரி செய்யலாம். அதுவும் ஈஸியாக இருக்கும். பூரண கொழுக்கட்டை நிறைய மாடலில் எப்படி வேணாலும் செய்யலாம், நம்ம விருப்பம்தான். பாருங்கள், இந்த அளவு கணத்தில் மாவை வந்து தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் உள்ள பூரணத்தை வச்சு அழகாக மோதகம் மாதிரி செஞ்சுருங்க. டிசைனே வேணாம், எனக்கு டிசைனே செய்ய வரல அப்படின்னாலுமே சும்மா உள்ள பூரணத்தை வச்சு அழகாக உருட்டிடலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் விருப்பம் போல் கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ இட்லி சட்டியில் வேக வச்சுக்கலாம். துணி இல்லாமல் வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டையெல்லாம் அடுக்கிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னாக்கா சூப்பர் சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி. கையில் தண்ணி தொட்டு எடுத்துக்கோங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் டேஸ்டான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு பூரண கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.